எல்லோருக்கும் வணக்கம். முதற்கண் விநாயகரே போற்றி, ஓம் ஸ்ரீ வாராகி அம்மனையே போற்றி. நம்ம கோவிலுக்கு வரவங்கக்கிட்ட நம்ம கோவிலுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் என்னென்னா ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம கோவிலில் ஜாதகம் பார்க்குறாங்க. அப்படி வந்தவங்களுடைய ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தை எடுத்து, உதாரண ஜாதகத்தை எடுத்து அவங்களுக்கு எப்படி இருக்குது, என்னமா இருக்குது, ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்து அவங்களுக்கு பலாபலன்னு சொல்கிறோம். அந்த பலாபலனை சொல்லி அதுக்குண்டான பரிகாரத்தையும் சொல்லி நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம். அப்படி வந்த ஒரு ஜாதகத்தில் உதாரண ஜாதகத்தை எடுத்து உங்களுக்கு நான் ஒரு ஜாதகத்தை எடுத்து விளக்குறேன். அந்த ஒரு ஜாதகம் எடுத்து சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஜாதகம் என்னென்னா, ஒரு பெண்ணு பிறந்தது 19/10/1997 பிறந்திருக்காங்க. மாலையில் 3:40 பிறந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு லக்கணம் பார்த்திங்கன்னா கும்ப லக்கணம். ராசி கட்டத்தை முதல்ல பார்த்துருவோம். கும்ப லக்கணம். ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அதே மாதிரி 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா ராகு இருக்கார். 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாய் இருக்காங்க. 12ஆம் இடத்துல குரு இருக்கார். லக்கணத்தில் கேது இருக்கார். இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுக்கு லக்கணம் வலுவாக இருக்கான்னு பார்த்திங்கன்னா லக்கணம் வலுவாக இருக்குது. எப்படி லக்கணம் வலுவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த பொண்ணுக்கு லக்கணத்துக்கு கேது பகவான் இருக்கார். கேதுக்கு ஆன்மீக சக்தியும் கடவுள் எண்ணம், ஆன்மீக பக்தி இதெல்லாம் அதிகமாக இருக்கும். லக்னாதிபதி பார்த்திங்கன்னா குருவோட வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. சனி பகவான் 2ஆம் வீட்டில் ஜனபணம் குடும்ப ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ லக்கணம் வளர்த்துக்குச்சு. இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஆயுள் தீர்க்கமானு பார்த்தோம்னா 3ஆம் இடம் தான் தேக ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம். தேக ஆரோக்கியம் சுக்கிரனோடு ஜாயின் பண்ணி இருக்கிறதுனால தேக ஆரோக்கியம் வலுவாக இருக்குது. அது 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேசத்தில் சுக்கிரன் பார்த்திங்கன்னா சுக்கிரன் செவ்வாயும் 10ஆம் இடத்துல சேர்ந்து சுக்கிரனோட ஜாயின் பண்ணியிருக்கனால தேக ஆரோக்கியம் வலுவாக இருக்குது. அப்போ இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா தேக ஆரோக்கியம் வலுவாக இருக்குது. 8ஆம் இடத்தை பார்த்திங்கன்னா ஆயுள் ஆரோக்கியம். 8ஆம் இடம் நல்ல வலுவாக புதனோட வீட்டில் இருக்குதுன்னா அப்போ இந்த ஆயுள் தீர்க்கம். இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ராசியை குரு பார்த்துட்டாலே ஆயுள் தீர்க்கம். இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனை குரு பார்க்குறாரு. அப்போ பார்த்திங்கன்னா ஆயுள் தீர்க்கம், உடம்பு இதெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. 2ஆவது இந்த பொண்ணு பிறந்தது பார்த்திங்கன்னா பிறக்கும் பொழுது சந்திர தசையில் பிறந்திருக்காங்க. சந்திர தசையில் இருப்பு பார்த்திங்கன்னா 5 வருஷம் 21 நாள் இருந்திருக்குது. இந்த பொண்ணுக்கு பிறக்கும் பொழுது சந்திர தசை முடிஞ்சு அடுத்து செவ்வாய் தசை 7 வருஷம் முடிஞ்சு ராகு தசையும் இப்போ நடைமுறை நடந்துக்கிட்டு இருக்குது. ராகு தசையில் இப்போ நடப்பு புத்தி பார்த்திங்கன்னா சூரிய புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த சூரிய புத்தியில் தான் அவங்க நம்மகிட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க. நம்மகிட்ட ஐயா எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் இந்த பலாபலனை சொன்னதுக்கப்புறம் அம்மா உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆனாலும் திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பு இல்லாமல் இருக்குது. ஏன் சிறப்பு இல்லாமல் இருக்குன்னா 7ஆம் இடத்துல ராகு நாகதோஷமாக இருக்குது. நாகதோஷம் இருந்து பார்த்தீங்கன்னா வீடு கொடுத்தவன் வலுவாக இல்லை. சூரியன் நீசமாக இருக்கார். அவர் ராகு கேதுக்கெல்லாம் திசை நடத்தும் பொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த அதிபதி வலுவாக இருக்கணும். அப்போ இடத்த அதிபதி பார்த்திங்கன்னா இங்கே சூரியன் நீசமாக இருக்கிறதுனால இப்போ ராகு திசை முழுக்கவும் நல்லா இருக்குமானா ஓரளவுக்கு தான் சுமாராக தான் இருக்கும். ராகுசில் திருமணத்தை கொடுத்தாலும் புத்திர பாக்கியத்தையோ இந்த திருமணத்தில் நல்ல ஒரு சந்தோஷத்தையோ கொடுக்காது. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ ராகு திசையில் அதனால தான் நம்மளை பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார் பிரிஞ்சிருக்காரு, வரமாட்டேங்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி பலாபலம்லாம் இருக்கிற காரணம் என்னன்னா ராகு தசை என்னன்னா பாம்போட தசை. நாகதோஷம் வேலை செய்யுது. அப்போ நாகதோஷத்தை நிவர்த்தி பண்ணால் தான் இவங்களுக்கு புருஷ முன்னாடியோட நிம்மதியாக இருக்கவோ சந்தோஷமாக இருக்கிறதுனா இதில் அனுமதி கொடுக்கும். இதுக்கு உண்டான பரிகாரத்தை நம்ம கோவிலே பார்த்தா ராகு கேது திருத்தலம் தான் வச்சுருக்கோம் பேர். நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா வாராகி மட்டுமல்ல ராகு கேதுக்கு நம்ம பரிகார ஸ்தலமாகவும் வச்சுருக்கோம். இந்த கோவிலில் அவங்க பரிகாரத்தை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா முதல்ல இந்த நாகதோஷம் விளைகிறோம். நாகதோஷம் விலகுச்சுன்னு அப்படின்னாலே அவங்களுக்குள்ள அந்யோன்யம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும். சந்தோஷம் வந்துருச்சு அப்படின்னாலே அடுத்து நம்மளுக்கு தனம் பணம் குடும்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த தன குடும்பஸ்தானத்துலேயும் அற்புதமாக அமைஞ்சிருக்கும். அதனால் குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக வந்துடும். இவங்க புருஷ முன்னாடி 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னாவே புத்திரபாக்கியத்தை இந்த ஆணாக வந்துடும். இப்போ என்னென்ன இந்த நாக தோஷம் தான் இவங்களை 2 பேர்த்தையும் பிரித்து வச்சு இவங்களை சேர விடாமல் பண்ணிகிட்டு இருக்கிறது. இந்த தோஷம் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு 7ஆம் இடங்கிறது அந்த இடத்துலேயே ராகு வலுவில்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கனால இந்த மாதிரி பலன்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 7 சனியும் 8 சனியும் இப்போ இதுவும் கிடையாது. இப்போ கோச்சார பலன் பிரகாரம் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. டைம் ரொம்ப நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே இருந்தாலும் பெரிய பிரிவினை கொடுக்கணும்னு கொடுக்காது. சின்ன சின்ன பிரிவினை மட்டும் தான் கொடுக்கும். 2வது இந்த பொண்ணுக்கு தொழில் போக்குவரத்துலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் இடம் வலுவாக இருக்குது. சுக்கிரனோட ஜாயிண்ட் இருக்குது. 2வது இந்த பொண்ணு பிறந்தது பார்த்திங்கன்னா பௌர்ணமியை ஒட்டி பிறந்திருக்காங்க. அதாவது பௌர்ணமி முடிஞ்சு மறுநாள் பிறந்திருக்காங்க. தேய்பிரையாக இருந்தாலும் சந்திரனுக்கு வலு உண்டு. அப்போ சந்திரனுடைய பார்வையில் இருக்கனால தாயாருக்கு தகப்பனாருக்குலாம் ஆயுசு கெட்டியாக கொடுத்து இவங்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுத்து தொழில் போக்குவரத்துலையும் ரொம்ப சிறப்பாக கொடுக்கணுன்ட்டு. 2வது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா குரு சந்திரனையும் நல்லா வலுவாக இருக்குது, செவ்வாய் வலுவாக இருக்குன்னா
என்ன இருந்தாலும் வருமானம் பார்த்தீங்கன்னா தோட்டம் துறவுலேருந்து இவங்களுக்கு வந்து விவசாயத்துலேருந்து அருமையான வருமானம் வரும். மேற்கொண்டு உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் வருமானம் வரும். என்னென்னா வாக்கு ஸ்தானத்துலேயும் வந்து உங்களுக்கு வலுவாக இருக்குன்னா என்னென்னா குருவும் சனி பரிவர்த்தனையாக இருக்குது. குருவும் சனி 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி இருக்காரு. அந்த வீடு கொடுத்தன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல குரு இருக்காரு. ரெண்டும் பரிவர்த்தனையாக இருக்குது. அப்போ என்னென்னா 2ஆம் இடம் தனம் பணம் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து சனி வந்து இருக்கிறது பரிவர்த்தனை இருக்காங்க. கண்டிப்பாக வந்து வாக்குனால் நல்லா சொல்லிக் கொடுக்கும் துறைகளை. அதனால் பேச்சினால் பிழைக்கக்கூடிய பழப்பையும் அந்த தொழில் வந்து வருமானம் வரும். அப்போ இந்த பொண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் போக்குவரத்து எல்லாமே சிறப்பாக இருக்குது. வாழ்க்கையும் நல்லாயிருக்கு. இந்த என்னென்னா இவங்க வந்துட்டு போனாங்கன்னா ஒரே ஒரு இடம் இந்த கோயிலுக்கு நம்ம கோயிலுக்கு வந்துட்டாங்கன்னா இந்த ராகு ஸ்தலத்துக்கு வந்துட்டு போயிட்டு போய் இந்த பரிகாரத்தையும் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே எப்போவுமே பஞ்சமிக்கு யாகம் இதெல்லாம் நம்ம இங்கே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி தொடர்ந்து வந்து அந்த ஏதாவது ஒரு பஞ்சமியில் வந்து கலந்துக்கிட்டாலே அவங்கள்ட்ட இருக்கிற சகல தோஷம் நிவர்த்தியாகி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு இடம் இந்த கோவிலுக்கு வந்து பஞ்சமி யாகத்தில் மட்டும் கலந்துக்கிட்டால் போதும், வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிற புத்திரபாக்கியமாக இருக்கட்டும், திருமண தடையாக இருக்கட்டும், வேறு எந்த ஆனால் இவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிடுச்சு. இந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு முன்னாடி பிரிஞ்சிருக்காங்க. அதுதான் தற்காலிக பிரிவு தான், நிரந்தர பிரிவு கிடையாது. அதுவும் வந்து மன சந்தோஷம் வாழக்கூடிய அமைப்பு, நல்லா நீண்ட ஆயுளோட தனம் குடும்பத்தோடு வாழக்கூடிய அமைப்பு கொடுக்கும். அடுத்து வரக்கூடிய குருதசை உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. குருதசை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்னா ஆதிபத்தியம் வேலை செய்யும். 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் உங்களுக்கு ஆதிபத்தியமாக இருக்குது. அதனால் வந்து அந்த ஆதிபத்தியம் நல்லா வலுவாக வேலை செய்யும். ரெண்டாவது இன்னும் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து குருதசை நடத்த போகுது. அப்படி நடத்தும் பிற்காலம் உங்களுக்கு ரொம்ப ஆயுள் வந்து நல்ல நீண்ட ஆயுளோட வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இங்கே ஒரு இடம் மட்டும் கோயிலுக்கு மட்டும் வந்துட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோருக்கும் நன்றிம்மா.